வணக்கம். கரூரில் பிரச்சார கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் தவேகா தலைவரும் நடிகருமான விஜய்க்கு கடும் கண்டனம் தெரிவித்த நீதிபதி, ஒரு மனிதனாக கரூர் சம்பவத்தில் பலியானவர்களுக்கு என் ஆழ்ந்த இரங்கல். இச்சம்பவத்தில் இதுவரை 2 பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளனர். வேறு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? அனைத்தையும் அனுமதித்து உள்ளீர்கள். இதற்கு யார் பொறுப்பு? இச்சம்பவம் நடந்த இடத்தில் இருந்து கட்சியின் தலைவர் சென்று விட்டார். பொதுமக்களுக்கு உதவ யாரும் இல்லை. காவல்துறை கண்மூடி கொண்டு இருக்க முடியாது. நடிகர் விஜய் பயணித்த பிரச்சார வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதா? வழக்கு பதிவு செய்ய என்ன தடை? நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு கருணை காட்டுகிறீர்களா? வழக்கு பதிவு செய்து பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டுமே. கரூரில் நடந்த சம்பவம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பேரழிவு. இதை கண்மூடி நீதிமன்றம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது. பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. துரதிருஷ்டவசமாக இந்த நிகழ்ச்சி உலகமே கண்டுள்ளது. காவல்துறை இவ்விவகாரத்தில் தற்போது வரை எடுத்துள்ள நடவடிக்கை போதுமானதாக இல்லை. கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்டோர் பலியான நிலையில் கட்சி தொண்டர்களை, ரசிகர்களை பொறுப்பற்ற முறையில் கைவிட்டுவிட்டு சம்பவ இடத்திலிருந்து ஓடிய தவேகா தலைவர் விஜய் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளுக்கு தலைமை பண்பு கொஞ்சம் கூட இல்லை. சம்பவத்துக்கு பொறுப்பேற்கவும் இல்லை. தவேகா மற்றும் அதன் தலைவர், நிர்வாகிகள் உள்ளிட்டோரின் இந்த செயலுக்கு நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஜெய்ஹிந்த்.